வணக்கம். புல்லட் ரயில்கள் செல்வச் செழிப்புமிக்க நாடுகளின் அடையாளமாக திகழ்கின்றது. ஜப்பான் போன்ற நாடுகள் புல்லட் ரயில் சேவைகளில் சிறந்து விளங்குகின்றன. மணிக்கு 350 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் புல்லட் ரயில்கள் ஓடும். அதனால் அதற்கென்று நவீன இருப்பு பாதைகளை வடிவமைக்க வேண்டும். புதிய ரயில் நிலையங்களையும் அதிநவீன முறையில் கட்ட வேண்டும். இந்தியாவில் மும்பைக்கும் அகமதாபாத்திற்கும் இடையே புல்லட் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றது. புதிய ரயில் நிலையங்களையும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஜப்பான் தொழில்நுட்பத்தில் ஜப்பானில் இருப்பது போல் இங்கும் புல்லட் ரயில்கள் இயங்க இருக்கின்றன. மும்பை அகமதாபாத் வழிப்பாதையில் இயங்குவதற்கான புல்லட் ரயில் ஜப்பானில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் வெள்ளோட்டமும் நடந்து முடிந்துவிட்டது. இந்தியாவுக்கான முதல் புல்லட் ரயிலை ஜப்பான் இந்தியாவுக்கு பரிசாக வழங்க இருக்கின்றது. மும்பையிலிருந்து முதல் புல்லட் ரயில் எப்போது ஓடத் தொடங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சூழலில் புல்லட் ரயில் திட்டத்தை மேலும் 7000 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதில் ஒரு கட்டமாக சென்னைக்கும் ஐதராபாத்திற்கும் இடையே புல்லட் ரயில் சேவையை தொடங்க இருக்கின்றார்கள். 2 நகரங்களுக்கும் இடையேயான 705 கிலோமீட்டர் தூரத்தை தற்போதைய ரயில்கள் 12 மணி நேரத்தில் கடக்கின்றன. புல்லட் ரயில் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையிலிருந்து ஐதராபாத்தை 2 மணி நேரத்தில் சென்றடைந்துவிடும். அதோடு ஐதராபாத், அமராவதி, சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களையும் புல்லட் ரயில் மூலம் இணைக்க இருக்கின்றார்கள். ஐதராபாத்திலிருந்து பெங்களூருவையும் 2 மணி நேரத்தில் சென்றடைந்து விட முடியும். சென்னையில் இருந்து பெங்களூரு செல்லவும் 2 மணி நேரமே போதுமானது. இந்த புல்லட் ரயில் திட்டத்தால் சுமார் 5 கோடி மக்கள் பலனடைவார்கள். இதன் மூலம் தொழில் வளமும் பெருகும். அதனால் விரைவாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது. மும்பை அகமதாபாத் இடையேயான முதல் புல்லட் ரயில் ஓடத் தொடங்கிய 5 ஆண்டுகளில் இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புல்லட் ரயில் வரட்டும், இந்திய ரயில்வே துறையில் புரட்சி உருவாகட்டும். நன்றி, வணக்கம்.